வெல்கம் டு த ஸ்மார்ட் டிஜிட்டல் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கிளாஸ் 21 தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் எக்ஸ்டர்னல் டேட்டா எம்எஸ் எக்ஸலில் எப்படி கொண்டு வருது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல்ஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரியா? ஸோ இன்றைக்கி கிளாஸ் பார்க்கலாமா? வாங்க கிளாஸ் பார்க்கலாம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டா மெனுவில் கெட் எக்ஸ்டர்னல் டேட்டா. சரிங்களா? ஸோ இதை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, அதாவது கெட் எக்ஸ்டர்னல் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பேர்லேயே இருக்குது. அதாவது எக்ஸ்டர்னல் டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கரண்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து பயன்படுத்துகிறோம். சரியா? ஸோ இதே மாதிரி கம்ப்யூட்டரில் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு வேர்டு, பவர் பாயிண்ட், நோட் பேட், இன்னும் பார்த்திங்க அப்படின்னா அக்சஸ் டேட்டா பேஸ் நிறையா இருக்கும். ஸோ அதில் இருந்து டேட்டாவை நம்ம இங்கே கொண்டு வர்றது. சரிங்களா? அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட் எக்ஸ்டர்னல் டேட்டா. ஸோ இதிலே கொடுத்துருப்பாங்க, ஃப்ரம் அக்சஸ், ஃப்ரம் வெப், ஃப்ரம் டெக்ஸ்ட், ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் அக்சஸ். இந்த அக்சஸ்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம மைக்ரோசாஃப்ட்டில் வந்து வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் பார்க்குறோமோ, அதே மாதிரி தான் மைக்ரோசாஃப்ட்டில் அக்சஸ் அப்படின்னு ஒன்று சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது எதுக்குள்ள சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னா, டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். ஸோ டேட்டா பேஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம எக்ஸலில் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுவே ஒரு டேட்டா பேஸ் தான். சரிங்களா? இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், மைக்ரோசாஃப்ட் அக்சஸ்லேயும் டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ அக்சஸில் பண்ண டேட்டா பேஸை நம்ம எக்ஸலுக்கு கொண்டு வர்றது, அவ்வளோதான். சரியா? ஓகேவா? ஸோ பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம இன்னும் சொல்லப்போனால் நம்ம வேர்டில் நம்ம பார்த்துருப்போம். வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயிலிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து படிச்சிருப்போம். ஸோ பார்க்காதவங்க ஸோ அந்த கிளாஸஸ் பார்த்துட்டு வாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஒரு அஞ்சு பேருக்கு வந்து அட்ரஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நேமில் போய் சேவ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? ஸோ அதுதான் வந்து டேட்டா பேஸ். சரியா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த டேட்டா பேஸை நான் இங்கே கொண்டு வர போகிறேன். ஓகே? ஸோ என்ன பண்ணுங்கள், ஃப்ரம் அக்சஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஷீட்டில் இருக்கக்கூடிய அக்சஸ் டேட்டா பேஸ்லாம் டிஸ்பிளேயில் காமிக்கும். சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தெரியும். இந்த மாதிரி ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, ஒரு கீ மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. சரிதான் உங்களுக்கு? ஸோ கீ மாதிரி ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து டேட்டா பேஸ். சரியா? அக்சஸ் டேட்டா பேஸ். ஸோ அதுக்கு வந்து சஞ்சய் அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இதில் வந்து ஒரு 5 மெம்பரோட அட்ரஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஓப்பன் அப்படின்னு கொடுங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த டேட்டா பேஸ் வந்து எதில் பிரிண்ட் ஆகணும், அதாவது கரண்ட்டாக இருக்கிற இந்த ஒர்க் ஷீட்டில் பிரிண்ட் ஆகணுமா அல்லது நியூ ஒர்க் ஷீட்டா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரியா? நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மேலே ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து டேபிள்லேயும் கொடுத்துக்குங்க. நமக்கு பைவோட் சார்ட்டில் நமக்கு தேவைப்படாது. சரியா? டேபிள்லேயே டிஃபால்ட்டாக இருக்கட்டும். ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் டேட்டா நம்ம கொண்டு வரும்போது நியூ ஒர்க் ஷீட் கொடுத்து கொண்டு வருவது பெஸ்ட்டு. சரிங்களா? ஏன்னா எக்ஸிஸ்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், இந்த டேட்டா பேஸும் அஃபெக்ட் ஆகும். ஸோ நியூ ஒர்க் ஷீட்னே கொடுத்துக்குங்க. ஸோ நான் ஜூம் அவுட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னாகும், இங்கே அனதர் ஷீட் 7 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ என்கிட்ட ஆல்ரெடி ஷீட் 6 வரைக்கும் தான் இருந்துச்சு. ஷீட் 7 க்ரியேட் பண்ணி என்ன ஆகுது, எனக்கு அந்த டேட்டா பேஸில் உள்ள அட்ரஸ்ஸு எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. தெரியுதா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஒரு அக்சஸ் டேட்டா பேஸை இங்கே கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறையா பார்த்துருக்கோம். ஓகே? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து கெட் எக்ஸ்டர்னல் டேட்டாவில் ஃப்ரம் அக்சஸ். புரியுதா? ஸோ இது பார்த்துக்குங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட அக்சஸ் டேட்டா பேஸ் வந்து இருக்கணும். ஸோ அதை க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், எக்ஸலுக்கு வாங்க. ஓகே? ஸோ ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் வெப்.
வெப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வெப்னா என்ன, வெப்சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறது, டேட்டாவை வந்து கொண்டு வருது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இது வந்து வெப்சைட்டில் நீங்கள் பாருங்கள், வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து ஏதாவது வெப்சைட் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அந்த வெப்சைட்லேருந்து கொண்டு வருது. சரியா? ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக எங்கே போகும் அப்படின்னா வெப் ப்ரௌசருக்கு போகும். இதில் ஏதாவது டேட்டாபேஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் இதில் நமக்கு தேவைப்படாது. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து 3வது ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். நமக்கு டெக்ஸ்ட்டுங்கிறது நார்மலாக டெக்ஸ்ட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். ஸோ என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நோட்பேட், வேர்ட்பேட், எம்எஸ் வேர்ட், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் தான். ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்ட்டில் க்ரியேட் பண்ணதை நான் இங்கே என்ன பண்ணலாம், எம்எஸ் எக்ஸலுக்கு கொண்டு வரலாம். சரியா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஃப்ரம் டெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 3வது ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, இந்த சாம்பிள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அதோட ஐக்கான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நார்மல் டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸலுக்கு வந்து மாற்றிக்கலாம். சரியா? ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு தெரியல. ஸோ சாம்பிள் கிளிக் பண்ணுங்கள், இம்போர்ட் கொடுங்க, அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிஸ்பிளேல கீழே காட்டும் அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது இங்கே காட்டும். புரியுதா? ஸோ இதை வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்பேசஸ் வந்து விட்டுருக்கேன். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் நான் வந்து ஸ்பேசஸ் விட்டுருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்பேஸ் கிளிக் பண்ணும்போது அந்த லைன் தெரியுதா? ஸோ இதை டிபெண்ட் பண்ணி என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு இது டிபெண்ட் பண்ணி என்னாகும், உங்களுக்கு ஸ்பேசஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இதை நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக அலைன்மெண்ட் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. ஸோ ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ சேம் ஏற்கனவே என்ன கிடைச்சோ அதுதான் கேட்கும். எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டா, நியூ ஒர்க் ஷீட்டா, இதுவும் நான் என்ன பண்ணிட்டேன், நியூ ஒர்க் ஷீட் கொண்டு ஓகே கொடுத்துட்டேன். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவை நீங்கள் வெளியிலேருந்து கொண்டு வந்துக்கலாம். சரியா? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அகெயின் நான் வந்து சீட் 1 போயிடுறேன். ஸோ புரியுதா உங்களுக்கு? ஃப்ரம் ஆக்சஸ், ஃப்ரம் வெப், ஃப்ரம் டெக்ஸ்ட். அடுத்து ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஃப்ரம் எஸ்கியூஎல் சர்வர்லேருந்து கொண்டு வருது, அனலைசிஸ் சர்வீசஸ், எக்ஸாம்பிள் டேட்டா கனெக்ஷன் விசார்ட், மைக்ரோசாஃப்ட் குவரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதில் பண்ணக்கூடிய டேட்டாவை நம்ம எக்ஸலுக்கு கொண்டு வருது. சரிங்களா? ஸோ நமக்கு ரொம்ப அட்வான்ஸ்லாம் போக வேணாம். ஸோ நம்ம சிம்பிளாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. சரியா? அடுத்து எக்ஸிஸ்டிங் கனெக்ஷன். ஸோ இப்போ நம்ம என்னென்ன கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், 2 தான் வச்சுருக்கோம். ஒன்று அக்சஸ், இன்னொன்று வந்து ஃப்ரம் டெக்ஸ்ட், 2 தான் வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம பார்க்குற என்னென்ன கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் இந்த எக்ஸிஸ்டிங் கனெக்ஷன். ஸோ கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் 2 இது வச்சுருக்கேன். ஸோ நான் தெரியுதா, சாம்பிள் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வச்சுருக்கேன், சஞ்சய் அப்படின்னு ஒரு ஆக்சஸ் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். 2 இது வந்து இங்கே காமிக்குது. ஓகே, இதுதான் வந்து கனெக்ஷன். சரியா? ஓகேவா? ஓகே தானே? ஸோ இது திரும்பியும் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ஏற்கனவே ஆல்ரெடி கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ரீஇன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரியா? வருதா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கலாம். நான் அன்டூ பண்ணிடுறேன். தேவை கிடையாது, டெலிட் பண்ணிவிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்க்குறது தான் இந்த ஆப்ஷன்ஸு, சாம்பிள், சஞ்சய். அடுத்து இந்த கனெக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுவும் சேம் தான், நம்ம இங்கே என்ன பார்த்தோமோ அதே தான். ஸோ இதை வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் என்ன பண்ணிக்கலாம், அந்த கனெக்ஷன்ஸை ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ கடைசியாக நம்ம நோட்பேட் எடுத்தோமா, ஸோ அதே ஆப்ஷன்ஸ் வந்துச்சு. இதை கிளிக் பண்ணிட்டு திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரி, அதான் வந்து ரீஃப்ரெஷ் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் கனெக்ஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வெளியிலேருந்து இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இங்கே காமிக்கும். நம்ம 2 இது பண்ணியிருக்கோம், சாம்பிள் அண்டு சஞ்சய் அப்படின்னு பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், திரும்பவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை தேவையில்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இதோட ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம இது எங்கேருந்து எடுத்தோம் அப்படிங்கிறது பார்த்துக்கிறது. ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த டெஃபனேஷன்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கனெக்ஷன்ஸ் ஃபைலில் அதோட பாத்து, ஸோ நம்ம என்ன ஃபைல் இன்சர்ட் பண்ணமோ அதோட பாத்து வந்து இங்கே காட்டும். ஓகே, இது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான்.
ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன்ஸ் தான். இந்த மாதிரி நிறையா எக்ஸ்டர்னல் டேட்டா வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெளியிலேருந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் தான் இந்த கெட் எக்ஸ்டர்னல் டேட்டா. சரியா? ஸோ இதை ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அடுத்த கிளாஸஸ்க்கு வாங்க. ஓகே, தேங்க்யூ.